குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் நிற்கும் போது நீ மட்டும் ஏன்டா உட்காந்துருக்க? சார் உட்காரத்துல கட்டி சார். உட்கார இடத்துல கட்டினா நிற்க வேண்டியதானே, ஏன் உட்காந்துருக்க? சார் உட்காந்த அப்புறமா தான் சார் தெரிஞ்சது நின்னா ஒஞ்சிடும். எல்லாரும் ஹோம் ஒர்க் நோட் எடுத்து வைங்க. டேய் நீ ஹோம் ஒர்க் பண்றதானே? நான் பண்ணிட்டேன். நீ என் உயிர் நண்பன் தானே? ஆமா. அப்போ நான் ஆடி வாங்கினா நீயும் ஆடி வாங்கணும். என்னால முடியாதுப்பா, வலிக்கும். எங்க ஹோம் ஒர்க்கை காமி. எதுக்குடா? ஒன்னும் பண்ண மாட்டேன்டா, ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்னடா பண்றீங்க? சார் கிழிச்சு போட்டான் சார். ஓ நோட்டங்க சார் உட்காரத்துல கட்டி இருந்தனால எழுத முடியல சார். உட்கார இடத்துல கட்டினா நிக்க தாண்ட முடியாது, எழுதக்கூட முடியாது. சரி, தமிழ்ல முதல் எழுத்து என்ன? தா சார். தாவா? தமிழ் தாதா சார். தமிழ் வார்த்தையில முதல் எழுத்து கேட்கல, மொத்த தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்து எதுன்னு கேட்டேன். கா சார். நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது உங்க அப்பாவை நீ கூப்பிட்டு வரணும், புரியுதா? எல்லாரும் கவனிங்க. இப்ப ஒரு குண்டூசி விழுந்தா கூட மத்தவங்களுக்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு ரொம்ப குவைட்டா இருக்கணும். ஏன்னா முக்கியமான பாடம் நடத்த போறேன். இங்க பாத்தியா மிச்சர்? இந்த புவி. ஹாய் ராதா. எவன்டா மிச்சர் திங்கிறது? யாரு திங்கிறது? நீயா? நீயாடா? நான் முருகு தான் தின்னுவேன் சார். டேய் நீதானா? எந்திரா. வாய தர. வாய தரடா. வாயில இருந்து வகுறு வரைக்கும் மிச்சர் வச்சுக்கிட்டு பொய்யா சொல்ற? இவன் தான் சார் மிச்சர் குத்தான். உட்கார்றா. நீ எந்திரி. பண்ணி தாண்டா ஸ்கூல்ல மிச்சர் திங்க. சார் அது ஏன் மிச்சர்ல உங்க மிச்சர் தான். அப்ப வாத்தியாரே பண்ணிடுறீங்களா? டேய் ஏண்டா ஏன் மிச்சர் தின்னுட்டு என்னவே பண்ணி சொல்லுவா? ஓஹோ, யானை வேற கூப்பிட்டு வந்திருக்கியா? இங்க பாரு, நாங்க காட்டு யானை கூட கபடி விளையாடுறவங்க. இத கூப்பிட்டு வந்து என்னை பயமுறுத்திடுவியா? யானை கூப்பிட்டு வராது எத்தனை தடவை சொல்லி. என்னங்க? என்னமா? யாரோ பரதேசி மாதிரி வந்திருக்காங்க. பரதேசியா? ஏய் சீக்கிரமா உள்ள வாடி. ஓ, Dressோட வந்திருக்காரா? பரவாயில்ல, அப்படியே நில்லு. அட பாவிகளா, சுதேசி இயக்க குடும்பத்திலிருந்து வந்த என்ன இப்படி பரதேசி ஆக்கிட்டீங்களாடா? இவனை பார்த்தா பரதேசி மாதிரி தெரியலையே, பிச்சைக்கார மாதிரி தெரியுறானே. என்னத்த மொப்பம் பிடிக்கிறான்? இவர் பரதேசி இல்லம்மா, அகோரி. அகோரினா? அகோரினா தெரியாத உனக்கு? இந்த காசுல சாமியாரெல்லாம் துணி இல்லாம சுத்தி இருப்பாங்களே, அவங்க தாண்டி. உண்மையிலேயே என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அது தெரியாம தானே கேக்குறோம். நல்லா பாருங்க. ஏண்டா உன்னை நல்லா பாக்குறதுக்கு நீனா நயன்தாராவா இல்ல பிக் பாஸ் ஓவியாவா? என்னமா சொல்ற? ஒரு செம்பு தண்ணி தந்தீங்கன்னா நான் யாருன்னு தெரியும். போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வா. இவன் ஏதோ திட்டம் போடுறான். நானே குட்டையில விழுந்து வந்திருக்கேன். திட்டமா திட்டம்? நான் குடிக்க கேட்கல, குளிக்க கேட்டேன். டேய், ஒரு சொம்பு தண்ணில எப்படிடா குளிக்க முடியும்? நீங்களே மூஞ்சில ஊத்துங்க, அப்ப தெரியும். அப்படியா? தெரிய மாட்டோம். இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு பாடம் கட்டிடுவாங்க போல இருக்கேன். ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க, தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க சார். மன்னிப்பா? ஐயா, வரும்போது சேத்துல ஏதாவது வழுக்கி விழுந்துட்டீங்களா? வலிக்கெல்லாம் விழுகல,
வாலண்டரி யானையை தள்ளி விட்டுட்டான். உங்களே வாலண்டியரா தள்ளி விட்டாங்களா? யார் யாது? டேய் யாரா அது? சார் எங்கடா மாட்டீங்க? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாங்க. எல்லாம் அவங்க 2 பசங்க தான் செஞ்சாங்க. டேய் என்னடா? கிருஷ்ணா அந்த வாத்தியார் யானோட மெதிடா. இன்னைக்கு இருக்குடா அவருக்கு. இன்னைக்கு இந்த யானை நம்மளை கபடி ஆடாம விட அது போல் இருக்கே. பின்னாடியே வருது. ஏண்டி வீட்ல என்னடி பண்றீங்க? யானை எங்க போகுது எங்க வருதுன்னு பார்க்க மாட்டியா நீ? ராதா கோயிலுக்கு போயிருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது என்னடானா கோயிலுக்கு மட்டும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கு. சின்ன புள்ளன்னு இதுக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. டேய் வாதியாட்ட மன்னிப்பு கேளுடா. முடியாது. முடியாதா? உன்ன டேய் 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 நான் உன்னை மட்டும் தான் ஸ்கூல் போக சொன்னேன். ராதா எதுக்கு கூட அழைச்சிட்டு போனேன்? அன்னைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் போய் அந்த பழக்காரங்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்னடா நினைச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு கேட்கறது ஆளு இல்ல நினைச்சிட்டீங்களா? ஏய் எது கண்ண மூடுற? நாளையில இருந்து அவன் கூட ஸ்கூல் போய் பாரு. அப்ப இருக்கு உனக்கு. என்ன முறைக்கிற? சாரியா என் பையன் சாப்பா நான் மன்னிப்பு கேட்கறேன் உங்ககிட்ட. பழுத்த இடத்துல வெளுத்துட்டீங்களே சார். நாளைக்கே ஸ்கூலுக்கு வந்து இவன் டிசியை வாங்கிக்கங்க சார். இல்லாட்டினா இருக்கிற மொத்த பசங்களையும் கெடுத்துருவான். சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பையனுக்கு யானை மேல பாசம், யானைக்கு பையன் மேல பாசம். பாசத்துல இப்படி செஞ்சிடுச்சு ஐயா. சாதாரணமா செய்யலுங்க, வச்சு செஞ்சிருச்சு. இங்க பாருங்கம்மா, பாசத்தை கொட்டி வளர்க்கலாம், ஆனா பையனை கொஞ்சம் தட்டி வளர்க்கணுமா. எதா இருந்தாலும் ஸ்கூல்ல வந்து பேசுங்க. நான் இதுக்கு மேல பேச மாட்டேன். ஒரு வாரம் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் முடியாது சார். டேய் உன் குறும்புக்கு அளவே இல்லாம போச்சுடா. இதுவே லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். உங்க பையன் யானைய இனிமேல் ஸ்கூலுக்கே கூப்பிட்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? கேட்டா டேய் வாதியாரே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இதுக்கு ராதா வேற கூட கூட்டிட்டு போயிருக்கா இல்ல? இன்னைக்கு ஒரு நாள் நீ பட்னியா இருந்தா தானே உனக்கு புத்தி வரும். இது என்னது உன் சாப்பாடா? இன்னைக்கு நீயும் பட்னி தான். 2 பேரும் ஊரை சுத்திட்டு ரவுடி தனமா பண்ணிட்டு வரீங்க. Chicken 65. மீன் வறுவல். பிரியாணி வேற. சிக்கன் குழம்பு. இப்ப நம்ம எட்டி பாப்போம், நமக்கு ஒரு பீஸ் கேட்போம். கல்யாண சமையல் சாதம், சிக்கன் குழம்புகள் பிரமாதம், இது மனைவியின் கை வண்ணம், இதுவே எனக்கு போதும். பட்னே போட்டு பாட்ட பாரு. தண்டனை குடுறதா இருந்தா நைட்டு பாலை கட் பண்ணு, காலையில காஃபியை கட் பண்ணு. அதை விட்டு இப்படி மொத்தமா பட்னியை போட்டியே. வந்துட்டியா? இப்படி பட்னி போடாதான் புத்தி வர உனக்கு. இரு பாருங்க பாரு. பட்னி போட்டா புத்தி வராது, பசியில வயிற்று வலிதான் வரும். எங்க புள்ள சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்ப நீயும் பட்னியா இரு. வயசான காலத்துல உன் வயித்தை கண்ட்ரோல் பண்ணு. டேய் நீ முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்றா. இவங்களுக்கு மினிமம் வாமிட், மேக்ஸிமம் லூஸ் மோஷன் ஆச்சு வரணும் கடவுளே. போங்க உள்ள உட்காருங்க. வாயை திறடா. 51. சார் வந்த விஷயம் என்னன்னு? சார் என் சர்க்கஸ் கம்பெனியில் இருந்த யானை ஒன்று இறந்து போச்சு. ஐயோ. இன்னொரு 10 நாளில் எங்கள் சர்க்கஸை நாங்கள் ஆரம்பிக்கணும். சரிங்க சார். அதனால் யானைகளை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்கள் யானையை பற்றி கேள்விப்பட்டேன், அதை சரிங்க பேசிட்டு சார். போகலான்னு வந்தேன். தாராளமாக நினச்சிப்பாங்க சார். எங்கள் ராதாவை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யும். அது தெரிஞ்சு தான் சார் வந்திருக்கேன். பணம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாண்ணே. சிங்காரத்து மூலியமாக வந்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு 50,000 கொடுங்க. நான் உங்கள் யானையை வாடகை கேட்டு வரல, விலைக்கு வாங்க வந்திருக்கேன். விலைக்கா? ஆமாம் சார். என்னையா சொல்றீங்க? யானையை விலைக்கு விற்கிறேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? அண்ணே யோசிக்காங்கண்ணே, பணம் எவ்வளோ நாளும் தந்துருவாருண்ணே. பணமா? இங்க பாருங்க, யானையை நாங்க பணத்துக்காகவோ கௌரவத்துக்காகவோ வளர்க்கல. யானையை பிரிஞ்சு எங்க பசங்களாலையும் இருக்க முடியாது, எங்களாலையும் இருக்க முடியாது. ராதாவை நாங்க பாசத்துக்காக மட்டும்தான் வளர்க்குறோம். பாசத்துக்கு வேணா ஒரு நாயோ பூனையோ வளர்த்துட்டு போங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. எத்தனை கோடின்னு சொல்லுங்க, ஒரே பேமெண்ட்ல தரேன். ஏய் எழுந்துடா எழுந்துடா. இத பார், நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்க யானையை உனக்கு விற்க மாட்டோம். படைங்க. உன் யானையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வாடா இங்க வாடா வா. இத பாரு, உனக்காக தான் ராதாவை விற்காம வச்சிருக்கேன், தெரியுதா? ஒழுங்கா படிக்கணும். ஏன்டா இது கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க? ராதா எப்போ நம்ம கூட தானடா இருக்க போகுது.
ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிடா, புரியுதா? சரிப்பா. ஏய், இப்ப எங்க போற நீ அவன் கூட? நேத்துல இருந்து வாத்தியார் உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? புத்தி இல்லையா உனக்கு? இப்படியே பண்றத சர்க்கஸ் கார்ட்ட உன்னை வித்துருவேன். ராதா, ராதா, இனிமே நீ ஸ்கூலுக்கு வராத. நான் உனக்காக ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? பாய். ஏய், நான் சொல்ல போயிட்டே இருக்கடி. உன்னை நீ சொன்னா கேக்குறாள் இல்ல? வரேன் இரு. இனிமே நீ அவன் கூட எப்படி வெளியே போறேன்னு பாக்குறேன். 2 பேரும் சேர்ந்து ஆட்டமா போடுறீங்க.